மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், வி யூஸ் டு கால் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, சொல்லட்டுமாடா? ஓகே, சொல்கிறேன். ஜாலியாக நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான், 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படி தான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை, என்னோட மச்சினை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஏன்னா ஆனால் என்னை பார்த்து தான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாவுக்குள்ளே வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ளை, நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கும் சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தான். ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. அவன் கேரக்டரை எப்படி தான் எக்ஸாஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்மக்கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். உங்கள் வெப்சீரிஸில் ஒரு டைலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாக்காக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.